காருக்காகவோ இல்லை பொருள் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கு தான் வருவாங்க. சரி, ஏஜ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 21,250 ரூபாயை ஒரு 3 வருஷம் 5 மாதம் கட்டினாங்கன்னா ரொம்ப யங் ஏஜில் போய் வீடு வாங்கிட்டாங்கன்னாலும் அந்த இன்ஃப்ளேஷனை விட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப அதிகம். கையில் சேவிங்ஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? சேவிங்ஸு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அது அப்படியே வருது, ரொட்டேஷன் அப்படியே ஆயின்னு இருக்கு. சரி, இவருக்கு என்ன சார் டிப்ஸ் சொல்லுங்க? என்ன மாதிரி சேவ் பண்ணுறாங்க அவங்க பாப்பாவுக்கு இந்த சில சமயம் நகைச்சீட்டு போட்டு கூட நகை கடையே காலியாகிடுது. இங்கே வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லை. இந்த 25 வருஷத்துக்கு இப்போ உங்களுக்குன்னு டெய்லி ஒரு 100 ரூபா சேமிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 51 லட்ச ரூபா கையில். நீங்கள் மாதம் 35,000 ரூபா பென்ஷன் மாதிரி வரும், எடுத்துக்கலாம். 12 ரூபா 300 ரூபா 400 ரூபாய்க்குலாம் இருக்குது. உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்லேயே சொன்னீங்கன்னா பேங்க்கே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸு 3000 ரூபாயை கூட நீங்கள் வந்து ரிஸ்க் இல்லாத மியூச்சுவல் ஃபண்டுகள்னு இருக்குது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எவ்வளோன்னு சொல்கிறேன். மாதம் ஒரு 2000 ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஒரு 25 லட்ச ரூபா கையில் இருக்குது. 25 லட்சமா 1 கோடியா? 1 கோடி தான். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, நார்மலாக எல்லா அப்பாவுக்கும் தான் பையனுக்கு வந்துட்டு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும், இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். இது தோணின உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா லோனுக்கு தான் போவாங்க. அந்த லோன்லாம் வேணால் அவங்க பையன் காலேஜ் படிக்கும்போதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் கார், இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 11 லேக் இருக்கும் இல்லையா சார்? ஸோ இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு அந்த அப்பா நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவர் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 இயர்ஸில் பண்ணணும், பண்ணால் லோனே இல்லாமல் அவரால் வாங்கி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் இது லோனுக்கு போனீங்கன்னா 100% லோனுக்கு போகிறாங்க. லோனுக்கு போய் கார் எடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 சொச்ச ரூபா அவங்க வந்து இப்போ இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு 21,250 ரூபா அப்ராக்சிமேட்டாக. பேங்க்கில் எடுத்தாங்கன்னா, வேறு நிதி நிறுவனங்களில் எடுத்தாங்கன்னா இன்னும் வட்டி கூட இருக்கும். பேங்க்கில் எடுத்தாங்கன்னா ஒரு 12,4 லட்ச ரூபா 5 வருஷத்தில் கட்டியிருப்பாங்க. 10 லட்ச ரூபா காருக்கு 5 வருஷத்தில் மொத்தமாக அவங்க கட்டினது 12,4 லட்சம் கட்டியிருப்பாங்க. இப்போ அதுக்கு பதிலாக வந்து இப்போ அவங்க ஒரு 3.5 வருஷம் இதே இஎம்ஐயை கட்டினாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா, இஎம்ஐ வந்து 21,250 ரூபாங்கிறோம். இந்த 21,250 ரூபாயை ஒரு 3 வருஷம் 5 மாதம் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கிடச்சிரும். 3 வருஷத்துலேயே 3 வருஷத்தில் 3 வருஷத்தோட ஒரு மாதம் கம்மின்னு வச்சுங்க, 10 லட்ச ரூபா கையில் அடைச்சிடும். கடனே எடுக்காமல் அவங்க போய் வாங்கிடலாம். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு அவர் கட்டுறாருன்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணோம், ஆசைகளை கொஞ்சம் ஒத்தி போட சொல்கிறோம். 5 வருஷத்துக்கு இதே 21,250 ரூபா கட்டினாருன்னா அவருக்கு கிடைக்கிறது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு 17 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கிடைக்கும். ஸோ டாப் மாடலே வாங்கிடலாம். ஆமாம், இல்லை அப்படி இல்லாமல் இதே 10 லட்ச ரூபா காரை வாங்கிட்டு அந்த 7 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வச்சுக்கிட்டு அந்த 7 லட்ச ரூபாயிலேருந்து பெட்ரோல் போடுறதுக்கு, இன்சூரன்ஸுக்கு, கார் ரிப்பேருக்கு, எல்லாத்துக்கும் அவர் பாட்டுக்கு மாதமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ பணம் எடுத்துக்கலாம். அதுவே போதும். ஸோ வாழ்நாள் முழுவதுக்கும் காருக்கு உண்டான செலவை வந்து அவர் ஒரு இடத்துல சேமித்து வச்சுட்டார். காரை 5 வருஷத்துக்கு மட்டும் எஸ்ஐபி கட்டணும். 5 வருஷத்துக்கு எஸ்ஐபி 21,250 ரூபா 5 வருஷம் கட்டிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிக்கோங்க. மீதி 7 லட்ச ரூபாயை அதிலே வச்சுக்கிட்டு, அதே மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கிட்டு, அதிலேருந்து வருஷத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபா வரும்னு வச்சுங்களேன். வருஷத்துக்கு வந்து 35,000 ரூபா 40,000 ரூபா வரும். ஸோ டீசலு, இன்சூரன்ஸு, அது இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுல ஒன்று கடன் இல்லாமல் காரை வாங்குறாங்க. ரெண்டாவது வந்து அந்த காருக்கு உண்டான மெயின்டெனன்ஸையும் அது ஒரு ஃபண்ட் ஆட்டம் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஃபண்ட் ஆட்டம் கிரியேட் பண்ணி அதுலேருந்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலி கார் வாங்கின உடனே முதல்ல ஃபீல் பண்ணுற என்ன விஷயம்னா, என்னடா இவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டோம், மெயின்டெனன்ஸ் இவ்வளோ செலவாகுதுன்றது தான் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கும் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்றது ரொம்ப பெட்டராக இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட வருவாங்களா? நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், அதுக்காக எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நல்லா நிறைய வராங்க. ஃபஸ்ட்டு டாப்பாக அதில் இருக்கிறது வந்து வீடு. ஏன்னா வீடு வந்து ஒரு பெரிய தொகை, உடனே டவுன் பேமெண்ட்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 3 வருஷம் 5 வருஷம் சேமிக்க சொல்லுவோம். சேமிச்சுட்டு அந்த பணத்தை டவுன் பேமெண்ட்டாக போட்டு ஒரு 50 லட்ச ரூபா வீடுன்னு வச்சுங்களேன், ஒரு 5 வருஷத்தில் அவரால் ஒரு 20 லட்ச ரூபா சேமிக்க முடியும்னா 20 லட்சம் 25 லட்சத்தை பணத்தை எடுத்து டவுன் பேமெண்ட்டாக போட்டு இன்னொரு 25 லட்சத்துக்கு இஎம்ஐ கட்டினார்னா அது வீட்டு வாடகை தான் வரும். இப்போ வீட்டு வாடகை என்ன கட்டிக்கிட்டு இருக்காரோ அதுதான் இஎம்ஐயாக வரும். அப்படின்னா அவரால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும்.
ஓகே. பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இப்போ கார், இப்போ சில பேர் புல்லட்டு சின்ன லெவலில் இருக்கவங்கலாம் புல்லட் வாங்கணும், புல்லட்லாம் வராங்க, அதுக்கெல்லாம் பணம் போடுறாங்க. காருக்கும் தாராளமாக சார் நான் இப்போ வாங்குறதுக்கு பதிலாக நான் ஒரு 2 வருஷம் சேமிச்சிடுறேன், ஒரு 3 வருஷம் சேமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷம் சேமித்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் ஏன்னா சில பேருக்கு இப்போ கடன்னாவே பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம், நிறைய பேருக்கு கடன்னா பிடிக்கும், நான் வாங்கி செலவழிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கோம்னு. சில பேருக்கு வந்து கடன்னா பிடிக்கல, எனக்கு கடன் பிடிக்கல, நான் எல்லாமே கேஷாக வாங்கணும், ஏன்னா எனக்கு வேலை போச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், இஎம்ஐ கட்ட முடியாது அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட வந்திருந்தது, பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருப்பாங்க, இங்கே கடன் வாங்கியிருக்காங்க திருப்பி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிடுறாங்க, நோட்டீஸ் ஒட்டி பெயிண்ட் அடித்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அவமானமாக இருக்குது, அதனால் மக்கள் அசிங்கப்படுறாங்க. இல்லை காரை ஜப்தி பண்ணிவிடுவாங்க. நீ ஒரு 2-3 வருஷம் குழந்தை பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு திடுதுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரே இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாமல் வாங்குறது வந்து பெட்டர். முதலீடு பண்ணி சேமித்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கடனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், கடன் தொல்லை இருக்காது. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருந்தது, ஹூண்டாய் வந்துட்டு 25,000 வந்துட்டு எல்லா காருக்கும், ஒரு டாப் எண்ட் மாடல் இருக்க எல்லா காருக்கும் விலை ஏற்ற போகிறாங்க. ஸோ இதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? இல்லை, அதாவது என்னென்னா இப்போ சேலைக்கு காரு விலை வந்து அப்பப்போ ஏற்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்று நம்ம என்ன கருதிக்கணும் அப்படின்னா, என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹீரோ ஹோண்டா சிடி 100ன்னு போட்டான். அப்போ வந்து 40,000 ரூபா விலை. இப்போவும் நீங்கள் 50,000-60,000 ரூபாய்க்கு பைக் வாங்கலாம். ஸோ இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்தினால ரொம்ப விலை உயர்ந்துருமே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். விலை உயர்வு இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா காம்படிஷன் வந்து கார்களுக்கு இடையில் பைக்குக்கு இடையிலலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், உற்பத்தி திறன். அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எங்கே விலை கூடும், பணம் வீக்கம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் டாக்டர் ஃபீஸ் கூடும் வருஷம், ப்ளம்பரு, எலக்ட்ரீஷியனு, ஆட்டோ, டாக்ஸி. ஸோ இது மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் ஃபீஸ் எல்லாம், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, சர்வீஸ் ரிலேட்டட் எல்லாம் கூடும். அதே இது மேனுஃபேக்சர்ட் ஐட்டம் இருக்குல்ல, காரு, வாஷிங் மிஷினு, டிவி, அதெல்லாம் நீங்கள் எந்த விலைக்கும் வாங்கிக்கலாம். அதாவது அது கடன்னு ஐயோ இன்றைக்கி 10 லட்சமாக இருக்குது, 5 வருஷத்தில் 20 லட்சமாக மாறிடுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் அது இருக்கும், இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் இருக்கும், விலைவாசி ஏற்றம் கொஞ்சம் இருக்கும், அது வந்து சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். பட் அந்த இன்ஃப்ளேஷனை விட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப அதிகம். அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டிய வருமானம் தான் வரும் உங்களுக்கு. அதனால கிடைக்காது. ஆமாம், அதனால ஈஸிலி மேனேஜபிள். ஓகே, நீங்கள் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக காருக்காகவோ இல்லை பொருள் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றவங்க இந்த ஏஜில் இதை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சேஃபாக ரொம்ப ப்ரெஷராக இல்லாமல் இருக்கும் அப்படின்னா எந்த ஏஜ் சொல்லுங்கள்? சரி, ஏஜ் அப்படின்னு என்னென்ன கேட்டிங்கன்னா as soon as they join job. ஓகே, எல்லாத்துக்குமே ஏன்னா இப்போ இன்றைக்கி ஓரளவு எல்லாருக்கும் நல்லா சம்பளம் கிடைக்கிது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இப்போ அவங்க வந்து ஜாபில் ஜாயின் பண்ண உடனேயே வந்து அவங்க வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட் would be the பெஸ்ட் பீரியட். ஆனால் இன் ஜென்ரலாக இப்போ எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர்றவங்க ஒரு பயந்து எப்போ வர்றாங்க, சீரியஸாக ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 40 வயசில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஏஜ் கொஞ்சம் அதிகம் தான். 40 வயசில் தான் அவங்க சீரியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க, இல்லை நாங்கள் கேள்விப்படலைங்கிறாங்க, இல்லை எனக்கு இது வரைக்கும் நான் சம்பாரிச்சேன்னா செலவழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க, ஃபார் வாட் எவர் ஃபேமிலி கமிட்மெண்ட் அது இதுக்காக. ஸோ இன் ஜென்ரலாக வந்து த ஏர்லியர் த பெட்டர். ஸோ எவ்வளோ குயிக்காக பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் ஒரு காரு வீட்டுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 வயசுலையாவது சேமிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 30லேருந்து 35 வயசு வரைக்கும் சேமிக்கலாம். 35 வயசில் அவங்களுக்கு பிடிச்ச விட போயிடலாம். ஏன்னா 35 வயசில் அவங்களுக்கு மைண்ட் வைஸ் செட்டில் ஆகிருப்பாங்க. நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன், பெங்களூரில் தான் இருக்க போகிறேன், மதுரையில், திருச்சியில் தான் இருக்க போகிறோம்னு. ஸோ அப்படி செட்டில் ஆகிற எங்கே செட்டில் ஆக யோசிக்கிறாங்களோ அந்த இடத்துல வீடு வாங்கினா தான் பெட்டர். ரொம்ப யங் ஏஜில் போய் வீடு வாங்கிட்டாங்கன்னாலும் அப்புறம் அவங்க ஜாப் மாறும், படிக்க போவாங்க, எதிர்காலம் மாறும், அப்போ வந்து வீடை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் லைஃப் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஊரில் தான் நாங்கள் இருக்க போகிறோம்னு முடிவு பண்ண பிறகு அந்த ஊரில் வீடை வாங்குறது பெட்டர். அதுக்கு யூஸ்வலாக ஒரு 35 வயசு ஆகிடுது ஜென்ரலாக. ஸோ அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு 28-30 வயசில் கூட ஆரம்பித்தாங்கன்னா கூட கார் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ ஒரு ஐடியல் பீரியட்னு சொல்லுது. சொல்லுங்கண்ணா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. வருது வருமானம், டெய்லி வருது வருமானம், அது செலவு. எத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் ஒரு 8 இயர்ஸாக ஓட்டுறேன். 8 இயர்ஸ். எவ்வளோ வருமானம் வரும் ஒரு நாளைக்கு? கையில் செலவுலாம் போக எவ்வளோ நிற்கும்? செலவுலாம் போக என்ன ஒரு 800 அது மாதிரி நிற்கும் நம்மளுக்கு கையில். இப்போ ஒரு நாளைக்கு 1500 வருமானம் வரும். கேஸ் செலவு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் போது 800 அது மாதிரி நிற்கும். 800 கையில் சேவிங்ஸ் நீ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? சேவிங்ஸு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அது அப்படியே வருது, ரொட்டேஷன் அப்படியே ஆயின்னு இருக்கு. வீட்டில் குழந்தைங்க?
பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பசங்க 2 பேர். ஒய்ஃபு படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. ஓகே. என்ன வயசு இருக்கும்? பொண்ணுக்கு 10 இயர்ஸ், பையனுக்கு 5 இயர்ஸ். பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக ஒரு திட்டம் பண்ணி இப்போ சேவ் பண்ண ஆரம்பிக்கணும்ல அப்பா நினைப்பாங்க. அந்த மாதிரி ஐடியா அது மாதிரிலாம் பண்ணி இருக்கு எல்லாமே. ஸோ நம்மளுக்கு ஏற்ற வருமானம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். சரி, இவருக்கு என்ன சார் டிப்ஸ் சொல்லுவீங்க? 800 ரூபீஸ் டெய்லி earn பண்றாரு. பொண்ணுக்கு அதில் செலவு எவ்வளோ பண்ணுவீங்க? 800 நீங்கள் வச்சுக்குவீங்களா? ஒய்ஃபில் கொடுப்பீங்களா? தான் கொடுப்போம் நம்ம. டோட்டலாக 1500 நம்மளுக்கு ஒன் டே வரும் இயர்லி கலெக்ஷனு. அதில் 500 கேஸ் மெயின்டெனன்ஸ் செலவுலாம் போக 800 இருக்கும். அது 800 வீட்டில் அப்படியே கொடுத்துருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டு செலவுக்கு பார்த்துட்டு மீதி அவங்க சேவ் பண்ணுவாங்க. சேவிங்ஸ்லாம் அவங்க சைடு பண்ணுவாங்க. என்ன மாதிரி சேவ் பண்ணுறாங்க அவங்க? பாப்பாவுக்கு இந்த ஜுவல்ஸ் வாங்குறது, ஸோ அந்த மாரி எல்லாம் இது பண்ணுவாங்க. ஃபீஸுக்கு அதுக்கு எடுத்து வைப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸுக்கு அதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. சரி, அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் இதே இது வந்து இப்போ இந்த 800 ரூபாயில் வந்து இப்போ ஒரு டெய்லி 100 200 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர்றேன். இப்போ 800 வீட்டுக்கு செலவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். மாதம் 10,000 15,000 தேவைப்படும். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு அதெல்லாம் இருக்குது. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ டெய்லி எடுத்து வச்சிங்கன்னா 100 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா கூட மாதத்துக்கு 3000, 200 எடுத்து வச்சிங்கன்னா மாதத்துக்கு 6000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர்றேன். ஸோ இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ தங்கத்தில் சேமிக்கிறது ஓகே. தங்கம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு அதுக்கு உபயோகிக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். இது தவிர வந்து இப்போ உங்களுடைய நீங்கள் ஒரு வேளை ஒரு 60 வயசாகிடுதுன்னு வைங்களேன், 60-65 வயசாகிடுதுனால ஆட்டோ ஓட்ட முடியலைன்னா வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். வீட்டில் நிம்மதியாக இருக்கையில் அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பென்ஷன் மாதிரி வரணும். பென்ஷன் மாதிரி வர்றதுக்கு வந்து மாதம் ஒரு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ எவ்வளோ முடியுதோ, டெய்லி 100 ரூபாய்னா மாதம் 3000 ரூபா. இப்போ மாதம் இப்போ உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? எனக்கு வயசு 34. அப்போ வந்து இன்னொரு 25 வருஷம் நீங்கள் வந்து தாராளமாக வேலை பார்க்கலாம். குறைஞ்சது அதுக்கு மேலேயும் பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு 25 வருஷம் மினிமம் பார்க்கலாம். இப்போ இந்த 25 வருஷத்துக்கு இப்போ உங்களுக்குன்னு டெய்லி ஒரு 100 ரூபா சேமிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஸோ எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். அது வந்து 100 ரூபாய்ங்கிறது மாதம் 3000 ரூபாய்ன்னு வச்சுங்க. ஸோ 25 வருஷங்கிறது ஒரு நல்ல பீரியடு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் 3000 ரூபா போட்டிங்கன்னா கூட ஒரு 25 நீங்கள் ரிட்டையர் ஆகையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 51 லட்ச ரூபா கையில் இருக்கும். அந்த 51 லட்ச ரூபாயிலேருந்து நீங்கள் மாதம் ஒரு 35,000 ரூபா பென்ஷன் மாதிரி வரும், எடுத்துக்கலாம் வயசான காலத்தில். ஆனால் அந்த 51 லட்ச ரூபா அப்படியே இருக்கும், அதை விட கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி பிளான்களில் வந்து இப்போ ஏன்னா அது வந்து கொஞ்சம் அதிக வருமானம் தரக்கூடியது, அதே சமயம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுகள்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் செபின்னு அமைப்பெல்லாம் இருக்குது, அவங்க கண்காணிச்சிக்கிறாங்க. யாரும் ஏமாற்றிட்டுலாம் ஓட முடியாது. இப்போ சீட்டு போட்டு சில சமயம் நகைச்சீட்டு போட்டு கூட நகை கடையே காலியாகிடுது. இங்கே வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா பெரும் வங்கிகள் பெரும் நிறுவனங்கள் தான் இதை நடத்துகிறாங்க. ஸோ அப்படிங்கிற உங்கள் பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நமக்கு பென்ஷன் வேணும் அப்படிங்கையில் இது வந்து நம்ம வந்து 25 வருஷத்துக்கு சொல்கிறோம் உங்கள் சின்ன வயசுங்கிறத கண்டு. இப்போ இதே பொண்ணுக்கு பாப்பாவுக்கு நீங்கள் நான் 10 வருஷத்துக்கு கல்யாண செலவு ஏதாச்சும் பண்ணணும், காலேஜுக்கு நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்காகவும் நீங்கள் போட்டுக்கலாம். 10 வருஷம் பாப்பாவுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ அதை வந்து நீங்கள் மாதம் 500 ரூபாயிலேருந்து கூட போடலாம். அதான் நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாதம் 500 1000. இப்போ நான் என்னென்னா டெய்லி 100 ரூபா கணக்கில் சொன்னேன். அதான் மாதத்துக்கு 3000 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 20. ஆமாம், நம்ம இது அளவுக்கு மீறி எப்படி இருக்கோ அந்த மாதிரி அது மாதிரி நீங்கள் குறைஞ்சி ஒரு 25 வருஷத்தில் உங்களுக்கு 51 லட்ச ரூபாய்ங்களே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சேர்ந்துருக்கும். பாதுகாப்பாகவும் இருக்கும், நம்பியும் விடலாம். இப்போ வேறு இடங்களில் போட்டுட்டு நம்ம பணத்தை எடுக்கணும் மாற்ற, இங்கே அப்படி இல்லை. மாதம் போய்கிட்டே இருக்கும், நம்பி விடலாம். எப்போ தேவையோ நீங்கள் ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுல்லாக எடுத்துக்க சொல்ல மாட்டேன், அதை பென்ஷன் ஆட்டை எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்தால் செலவழிச்சிருவோம், நமக்கு இருக்காது. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு லாங் டேர்முக்கு நம்ம போட்டுட்டு, ஏன்னா இப்போ வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு பென்ஷன் அது எல்லாம் கிடைக்கும், சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அது கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறது இதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இப்போ 40-50 வருஷம் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 லட்சம் அதெல்லாம் நம்ம யோசிச்சதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க? இதான் கேட்குறானே. வீடியோ பார்த்துருக்கீங்களா? எல்லாமே பார்ப்பேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாம் கொள்ளலான்னு எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற வருமானமே நம்மளுக்கு 19 இறங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம. ஆனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்றது ரொம்ப சாதாரண அமௌண்ட் மாதிரி தான். அது ஒரு சாதாரண அமௌண்ட் மாதிரி தான். 100 ரூபான்றது சேமிக்கிறது வந்து ஒரு இதுதான். இப்போ ஒரு சவாரி போனோம்னா அதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சிடலாம், மீதி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது ஒரு ஈஸியான பிளான் தான். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை? நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லணும். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகாது. சும்மா கொஞ்சம் யோசிக்கணும்ல, அது கொஞ்சம் யோசிச்சுனா சரி ஓகே கன்ஃபார்ம் ஆனால் நானே உங்களுக்கு கால் பண்ணி இதுமாதிரி நான் இது ஜாயின் பண்ணுறேன் இதில்.
தேங்க்ஸ். நன்றி நன்றி. சார் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ரொம்ப நல்ல அட்வைசஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒருத்தர் ஜாப்ல ஜாயின் பண்ண ஒருத்தர் நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம் லைவ்லியாக பேசுறதுக்காக. ஸோ அவர் வந்துட்டு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வச்சிருக்காங்களோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வாங்க. வணக்கம். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஜாப்ல இருக்கேன். ஜாப் என்ன ஜாப் பண்றீங்க? ஐடில. எவ்வளவு earn பண்றீங்க மந்த்லி? 18,000. 18,000. ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கைக்காக? இல்லை இப்போதான் அந்த ரிலேட்டடாக இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எதாவது பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. எங்கே பண்ணோம் என்ன பண்ணோன்னு தெரில. ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணோம். நம்ம இன்ஸ்டாவில் இதெல்லாம் ஸ்காலில் பார்ப்போம்ல. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே நம்மளும் பண்ணலாம், அந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்னு யோசிச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணல. ஜாப்ல ஜாயின் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் எக்ஸாக்டாக? 2 years. 2 years இருக்கும். சரி, ஒரு 2 years ஆகுது ஜாப்ல ஜாயின் பண்ணி. இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நிறைய ஐடியா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற விஷயம் தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் இருக்குது? இல்லை ஜென்ரலாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னால் அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் ஒன்றும் இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் 12 ரூபா 300 ரூபா 400 ரூபாய்க்குலாம் இருக்குது. உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயே சொன்னீங்கன்னா பேங்க்கே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அதை டெஃபினட்டாக எடுத்துங்க. நீங்கள் இப்போ கம்பெனியில் எடுத்திருந்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அந்த முதலமைச்சர் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை உங்கள் ரேஷன் கார்டை வச்சு வாங்கிக்கலாம். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதுக்கப்புறம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு வரையில் நீங்கள் ஒரு 15,000 ரூபா வாங்குறீங்கன்னா உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும்? இதில் தான் இருக்கும், ரூமில் தான் பசங்களோட ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ரெண்ட்டு மற்றெல்லாம் போக ஒரு 5 ரூபா அந்த மாதிரி கையில் இருக்கும். 5 ரூபா சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 5,000 ரூபா சேவ் பண்ணுறீங்க, ஐ மீன் 5,000 ரூபா கையில் இருக்குது அப்படின்னா ப்ராபப்ளி நம்ம என்னென்ன யோசிப்போம்னா ஒரு 3,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து அவசரத்துக்கு தேவைப்படலாம், இல்லை ஊருக்கு போக தேவைப்படலாம், இல்லை அப்பா அம்மாவுக்கு கொடுக்க தேவைப்படலாம், உங்கள் சுய செலவுக்கே தேவைப்படலாம். ஏதாவது போக 3,000 ரூபாயை கூட நீங்கள் வந்து ரிஸ்க் இல்லாத மியூச்சுவல் ஃபண்டுகள்னு இருக்குது. கம்பேர்ட்லி லோ ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்டுகள். அதில் கிட்டத்தட்ட ஆர்டி மாதிரி. அது 3,000 ரூபாயை போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு எப்பப்போ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். அது பாட்டுக்கு 3,000 ரூபா மாதம் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ விட்ரா பண்ணிக்கங்க. ஒரு 5,000 ரூபா தேவை, 5,000 ரூபாய் விட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஊருக்கு போகணும், அப்பாவுக்கு கொடுக்கணும், அம்மா ஏதாச்சும் செலவுகள் வரும். ஏன்னா இப்போ சின்ன வயசு அப்படிங்கிறத கண்டு நீங்கள் ஒரு டூர் போனீங்கன்னா கூட தேவைப்படலாம். ஸோ அந்த 3,000 ரூபாயை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக 3,000 ரூபாயை வந்து ரிஸ்க் இல்லாமல் போட்டுட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2,000 ரூபாயை உங்களுக்காக ஒரு லாங் டேர்ம்னா ஓடுற வரைக்கும் ஓடட்டும். நம்ம அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு யோசிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் ஒரு ஃபேமிலி வந்துச்சுன்னா நம்ம கல்யாணம் ஆன பிறகு பணங்கன்னு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ அதை ஒரு வீடு வாங்குறதுக்கு எதுக்காக வேணாலும் வச்சுங்க. அதை வந்து ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டுகள், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்றது அந்த 2,000 ரூபா மாதம் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எவ்வளோன்னு சொல்கிறேன். ஒரு நீங்கள் மாதம் ஒரு 2,000 ரூபா போடுறீங்க, ஒரு 20 வருஷம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஒரு 25 லட்ச ரூபா கையில் இருக்கும். மாதம் 2,000 ரூபா தான். 2,000. ஒரு 20 வருஷம் போட்டிங்கன்னா 25 லட்ச ரூபா இருக்கும். அதே இது 30 வருஷம் போட்டிங்கன்னா 1 கோடி ரூபா இருக்கும். ஒரு 15% கிடைக்கும்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈவன் குறைந்தபட்சமாக கூட ஒரு 12% கிடைக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா இருக்கும். ஸோ எனிவேர் பிட்வீன் 60 lakhsலேருந்து 1 crore கடந்த காலத்தில் இதை விட அதிகமாக கொடுத்துருக்கு. நம்ம ஒரு கன்சர்வேட்டிவாக எஸ்டிமேட் சொல்கிறோம். ஓகே. ஸோ ஒரு 12 to 15% கிடைக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து வயசு ஒரு 25 வயசு 28 வயசாக இருக்கலாம், 25 வயசாக இருக்கும். 30 வருஷங்கிறது அவங்க 55 வயசு. ஸோ இப்போ 55 வயசுலேயே ஒரு 1 கோடி ரூபா உங்கள் கையில் இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போடுறது 2,000 ரூபா தான். என்ன குட் திங் அப்படின்னா உங்கள்கிட்ட வயசு இருக்குது. இப்போ நிறைய பேர் 45 வயசில் வந்து நான் போடுறேன், 50 வயசில் போடுறோம்பாங்க. அவங்கள்ட்ட வந்து வயசு இருக்காது, காலம் இருக்காது. ஸோ அந்த காலம் வந்து நம்ம முதலீட்டில் வந்து காலம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பீரியட் எவ்வளோ காலத்துக்கு முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம். அதனால் நீங்கள் இப்போ யங் ஏஜ்லேயே இதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார் உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? 25 லட்சமா 1 கோடியா? 1 கோடி தான் ஆசை இதுவாக இருக்குது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கீங்க? கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் மந்த்து இல்லை 30 மந்த். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ. See you. நன்றி நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். லைவ்லியாக இருந்துட்டு மக்கள் கூட நம்ம என்னதான் ரூமில் உட்காந்து பேசினாலும் மக்களுக்கு போய் கனெக்ட் ஆகுமான்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான். இப்போ அவங்க கிட்ட போகும்போது தான் அவங்களுக்கு இவ்வளோ சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயமே தெரிஞ்சுது. ஸோ எங்களுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கிளியராகவும் ஆங்கிள்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.